ஹலோ பேஸ் அனைவரும் ஏர் இந்தியா விமான விபத்து வேண்டுமென நிகழ்த்தப்பட்டதா? நிபுணரின் கருத்து இதுதான். அகமதாபாத் விமான விபத்து வேண்டுமென நிகழ்த்தப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்னும் அதிர்வைக்கும் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார் துறைசார் நிபுணர் ஒருவர். அதிர்ச்சியை ஏற்படுத்தும் கருத்து. முன்னாள் விமானியான டோசஸ் என்பவர் என்ஜின்களுக்கு செல்லும் எரிபொருளை நிறுத்தம் லிவர் தானாக இயங்கி இருக்க வாய்ப்பில்லை, யாரோ வேண்டுமென்றதான் அதை செய்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ள விஷயம் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அதாவது விமானிகளில் ஒருவர் வேண்டுமென்றே விமானத்தை விபத்துக்குள்ளாகி இருக்க வாய்ப்புள்ளது என்னும் ஒரு கருத்து உருவாகியுள்ளது. விமான விபத்து தொடர்பான அறிக்கை ஒரு விமானி மற்றவரிடம் என்ஜினுக்கு எரிபொருள் செல்லும் பொத்தானை ஏன் ஆஃப் செய்தா என கேட்க, நான் அதை செய்யவில்லை என மற்றவர் கூறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனா அந்த அறிக்கையில யார் அந்த கேள்வியை கேட்டது, யார் பதிலளித்தது என எந்த விமானுடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. ஒரு விமானியை குற்றஞ்சாட்டுவதை தவிர்ப்பதற்காகவே அவருடைய பெயர்கள் குறிப்பிடப்படாம விட்டிருக்கலாம் என்கிறார் டெர்ரி. அப்படியானா விமானிகள் ஒருவர் வேண்டுமென்றே விமானத்தை விபத்துக்குள்ளாக இருக்க வாய்ப்புள்ளதா என டெர்ரியிடம் கேள்வி எழுப்பிய போது அது யூகத்தின் அடிப்படையில் தான், உண்மை என்ன என்பது நமக்கு தெரியாது என்கிறார் அவர். இந்த நிலையில் தான் விமான விபத்து குறித்து முதல்கட்ட அறிக்கையில அந்த விபத்து எதால் ஏற்பட்டது என்ற காரணத்தை கூறவில்லை என்று கூறியுள்ளது சர்வதேச விமானிகள் கூட்டமைப்பு. ஆகவே முதல்கட்ட அறிக்கையின் அடிப்படையில யாரும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம், அது குறித்து ஊடகங்களிலோ சமூக ஊடகங்களிலோ வெளியிட வேண்டாம் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. முக்கியமாக ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான முதல்கட்ட ஆய்வறிக்கை சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுல எரிபொருள் சுவிட்ச் ஆஃப் நிலையில இருந்தது குறித்து கூறப்பட்டிருந்தது. அந்த ரிப்போர்ட் தான் பேசு பொருளாகியுள்ள நிலையில இது தொடர்பாக ஏர் இந்தியா சிஇஓ கேம்பல் வின்சன் ஏர் இந்தியா ஊழியர்களுக்கு முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு. இது குறித்து நாம் பார்க்கலாம். கடந்த ஜூன் 12 அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே விபத்துல சிக்கியது. இந்த விபத்துல ஒரே ஒரு பயணி தவிர அனைவரும் உயிரிழந்தாங்க. விமானம் விடுதி ஒன்றில் மோதியதுல அங்கும் சிலர் உயிரிழந்துட்டனர். இந்தியாவில் நடந்த மோசமான விமான விபத்துகள்ல ஒன்றா கருதப்படுது. இந்த விபத்து தொடர்பாக AAIP எனப்படும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆய்வறிக்கையை வெளியிட்டது. விமான சுவிட்ச் அணைக்கப்பட்டிருந்தது குறித்து மட்டுமே கூறப்பட்டிருந்தது. போயிங் அல்லது ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு எந்த ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்படவில்லை. இதற்கிடையே ஏர் இந்தியா CEO கேம்பல் வின்சன் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்காரு. அதாவது AAIP முதல்கட்ட ஆய்வறிக்கையில தங்களுக்கு எந்த ஒரு பரிந்துரையும் வழங்கப்படவில்லை என்றோ இந்த விவகாரத்துல முன்முடிவுகளை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்காரு. விமானம் அல்லது என்ஜின் அல்லது அந்த பராமரிப்புல சிக்கல்களும் கண்டறியப்படவில்லை. இது தொடர்பாக கேம்பல் வின்சன் தனது ஊழியர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு. அதுல இந்த விபத்து எப்போதும் நடக்கவே கூடாத ஒரு சம்பவம் என குறிப்பிட்டிருக்காரு. அவர் மேலும் முதல்கட்ட அறிக்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் என்ன நடந்தது என்பது பற்றிய கூடுதல் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இந்த அறிக்கை தெளிவு வழங்கிய அதே நேரம் சில கூடுதல் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இது ஊடகங்கள்ல புதிய யூகத்தை தூண்டி இருக்கிறது. இது போன்ற ஊகங்களுக்கு கவனம் செலுத்த தேவையில்லை. முதல்கட்ட அறிக்கையில விமான சிக்கல் அல்லது மெக்கானிக்கல் சிக்கல் அல்லது பராமரிப்பு குறைபாடுகள் இல்லை என்றே கூறப்பட்டுள்ளது. அனைத்து பராமரிப்பு பணிகளும் முடிக்கப்பட்டே இருந்தது. எரிபொருளின் தரத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை. புறப்படும் போதும் எந்த அசாதாரண சூழலும் இல்லை. விமானிகள் விமானத்துக்கு முந்தைய கட்டாய ஆல்கஹால் சோதனையிலும் தேர்ச்சி பெற்றனர். அவர்களின் மருத்துவ ரீதியாகவும் பிட்டாகவே இருந்துள்ளனர். மேலும் அவர் ஏர் இந்தியா வசம் இருக்கும் ஒவ்வொரு போயிங் 787 விமானமும் விபத்துக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கையுடன் பரிசோதிக்கப்பட்டது என்றும் அனைத்தும் பறக்க தகுதியான நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். அதிகாரிகள் சொல்லும் புதிய சோதனை உட்பட தேவையான அனைத்து சோதனைகளையும் தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா முதற்கட்ட அறிக்கையில எந்த ஒரு காரணமும் கண்டறியப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய வில்சன், விசாரணை இன்னும் முடிவடையாததால அனைவரும் முன்முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். முழுமையான மற்றும் விரிவான விசாரணையை நடத்த தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம். அதே நேரம் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை அல்லது காரணம் கண்டறியப்படும் வரை புதிய ஊகங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் நாம் நமது பணிகளில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். கடந்த 3 ஆண்டுகள்ல ஏர் இந்தியாவின் புதிய பயணத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதும் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றுவதும் பணிகளுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதுமே நமது முன்னுரிமைகள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். முக்கியமாக குஜராத்தின் அகமதாபாத் விமானத்திலிருந்து ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு 2 விமானிகள், 10 பணியாளர்கள், 230 பயணிகள் என மொத்தம் 242 பேரிடம் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் 787-8 ட்ரீம் லைனர் 2 என்ஜின்கள் உடைய விமானம் ஜூன் 12 புறப்பட்டது. கருப்பெட்டி கிட்டத்தட்ட 600 முதல் 800 அடி உயரம் மட்டுமே பறந்த விமானம் சில நொடிகளிலேயே அருகே உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்துல மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்துல விமானத்தில் பயணித்த ஒரே ஒரு பயணி தவிர 270க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். உலக முழுக்க இந்த சம்பவம் குறித்து AAIP எனப்படும் விமான விபத்துக்களை விசாரிக்கும் புலனாய்வு பிரிவினர் விசாரித்து வருகின்றனர். விமானத்தின் கருப்பெட்டியில பதிவான தரவுகளை ஆய்வு செய்த அதிகாரிகள் 15 பக்கங்கள் அடங்கிய முதற்கட்ட விசாரணை அறிக்கையை
மத்திய அரசிடம் சமீபத்தில் சமர்ப்பித்தனர். அதுல விமானத்தின் இன்ஜின் 1 மற்றும் இன்ஜின் 2க்கான எரிபொருள் ஒரு வினாடியில அடுத்தடுத்து துண்டிக்கப்பட்டது. இதனால விமானிகளுக்கிடையே குழப்பம் ஏற்பட்டது. காக்பிட் எனப்படும் விமானிகள் அறையில எரிபொருளை ஏன் கட் ஆஃப் செய்தீங்க என ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் கேட்பது பதிவாகியுள்ளது. அதற்கு அவர் நான் கட் ஆஃப் செய்யவில்லை என பதிலளிக்கிறார். எனினும் இந்த கேள்வியை யார் கேட்டது என்பது தெரியவில்லை. விபத்துக்கு முன் விமானத்தின் எரிபொருள் சுவிட்சுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்துதான் விமானியின் அலட்சியத்தால விபத்து ஏற்பட்டதாகவும் தற்கொலை செய்வதற்காக வேண்டுமென்றே எரிபொருள் சுவிட்சை விமானி ஒருவர் ஆஃப் செய்ததாகவும் சமூக வலைதளங்கள்ல செய்திகள் பரவின. இதற்கு இந்திய வணிக விமானிகள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில தான் AAIP அறிக்கை தொடர்பாக விமான போக்குவரத்து நிபுணர் கேப்டன் மோகன் ரங்கநாதன் நேற்று கூறியதாவது, விமானத்தின் 2 இன்ஜின்களுக்கான எரிபொருளும் ஒரு வினாடியில துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சார கோளாறு காரணமா எரிபொருள் சுவிட்சுகள் தானாக நகராது. சுவிட்ச் அடிப்படையில உள்ள ஸ்பிரிங் இழுத்த பின்னரே ரன் அல்லது கட் ஆஃப் நிலைக்கு நகர்த்த முடியும். எரிபொருள் துண்டிக்கப்பட்டதற்கு மனித தவறை காரணம். மேலும் விமானிகள் அறையில பதிவான குரல்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையில தெளிவில்லை. விமானத்துல இயந்திர சிக்கல்கள் அல்லது மென்பொருள் சிக்கல்கள் இருந்தா அவசர எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கும். அப்படி எதுவும் வரவில்லை. இதன்படி இயந்திர அல்லது மென்பொருள் சிக்கல் இல்லை என்பதும் மிகவும் தெளிவாக தெரிகிறது. AAIP விசாரணை அறிக்கையில அதிக வெளிப்படைத்தன்மை இருந்திருக்க வேண்டும். மேலும் பல்வேறு கேள்விகளுக்கு முறையான விளக்கங்கள் இல்லை. இவ்வாறு அவர் கூறினார். முக்கியமாக ICA உத்தரவு. DGCA எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில போயிங் 787 மற்றும் 737 விமானங்கள்ல எரிபொருள் சுவிட்சுகள் முறையாக வேலை செய்கின்றனவா என்பது குறித்து அனைத்து விமான நிறுவனங்களும் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பணியை வரும் 21க்குள்ள முடித்து அது தொடர்பான அறிக்கையை பிராந்திய அலுவலகத்துல சமர்ப்பிக்க வேண்டும். இதுல எந்த அலட்சியமும் கூடாது. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாஷ் ஏர், ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் போயிங் 787 மற்றும் 737 விமானங்களை இயக்கி வருது. இதுல ஏர் இந்தியா CEO திட்டவட்டம். ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கேம்பல் வின்சன் நேற்று கூறியதாவது, முதற்கட்ட விசாரணை அறிக்கையில விபத்துக்கு இயந்திர கோளாறோ அல்லது பராமரிப்பு பிரச்சனையோ காரணம் என குறிப்பிடவில்லை. இதே போல எரிபொருளின் தரத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக எரிபொருள் மாதிரிகள் உட்பட அனைத்து தர சோதனைகளையும் பரிசோதனைகளையும் விமானிகள் மேற்கொண்ட பின் தான் விமானத்தை இயக்கினர். தற்போது விபத்து தொடர்பான விசாரணை துவக்க நிலையில் தான் உள்ளது. எனவே முன்கூட்டியே